நீங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த புக்கை படிங்க. மெட்டமார்போசிஸ் பை பிரான்ஸ் காஃப்கா. ரொம்ப ரொம்ப குட்டி புக்கு. இந்த புக்கை நான் படிக்க ஆரம்பிச்சப்போ ஒரு 10 பேஜ் தான் படிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் நிப்பாட்டவே முடியல. சரி எப்படிதான் முடிக்கிறாங்கன்னு பாத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு 5 ஹார்ஸ்க்குள்ளே மொத்தத்தையும் முடிச்சிட்டேன். இது ஒரு ஃபிக்ஷனல் புக் தான். ஒரு பையன் இருக்கான், அவன் தான் ஃபேமிலியே பாத்துக்கிறான். ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா காலைல எஞ்ச உடனே அவர் இன்செக்டா மாறிடுறான். அது அவன் ஃபேமிலிக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் எப்படி கதையை கொண்டு போறாங்க, எப்படி ஃபேமிலியை ரன் பண்றாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட பாட்டம் லைன். இந்த புக்கை வந்து ஃபிக்ஷனல்னு சொன்னாலுமே இந்த ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையில இன்செக்டா மாறுற பையன் தான் வந்து ஆத்தர். அதை மனசுல வச்சு தான் எழுதியிருக்காரு. ஏகப்பட்ட விஷயங்கள் மெட்டபோரிக்கலா இருக்கும். இந்த புக்கை நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு விதமான புரிதல் இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது, எது நம்ம ரொம்ப விரும்புறோமோ, எதை நம்ம ரொம்ப பிடிக்குமோ அந்த விஷயம் கூட ஒரு கட்டத்தில் நமக்கு பிடிக்காம போகும். பிடிச்ச விஷயம் பிடிக்காம போறது, பிடிக்காத விஷயம் பிடிச்சு போறது, இதுதான் லைஃப்.